Hi, welcome to Yatra's Tarot Reading. So இந்த வீடியோவில் உங்கள் கரண்ட் எனர்ஜி நம்ம பார்க்கலாம் அண்ட் இதுக்கப்புறம் இந்த 3 நாள் என்ன நடக்க இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ உங்களோட கரண்ட் எனர்ஜி என்ன இருக்குது, என்ன நீங்கள் சிச்சுவேஷன், என்ன மாதிரியான சிச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணுறீங்க. ஓகே, உங்கள் கரண்ட் எனர்ஜியில் நிறைய விதமான சோகம் இருக்குது, ஒரு சில முடிவு எடுக்க முடியல அப்படின்ற ஒரு சில கவலை இருக்குது, நிறையா விஷயம் உங்களை துன்புறுத்திட்டு இருக்குது, கவலை இருக்குது அண்ட் அதே சமயத்தில் நிறைய விதமான குழப்பம் இருக்குது. ஸோ நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, நீங்கள் முடிவெடுக்கணும், ஏதோ ஒரு பாஸ்ட் ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் சரியாக முடிவெடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டும் இருக்குது. அதே சமயத்தில் இந்த சிச்சுவேஷனில் நான் எப்படி வெளியே வரணும், இந்த ஒரு விஷயம் என்னை பாதிச்சுட்டே இருக்குது, என்னால் இந்த விஷயத்தை வெளியே வர முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருக்குது. நீங்கள் ரொம்ப ஓவர் திங்க் பண்ணுறீங்க அண்ட் அதே சமயத்தில் நீங்கள் உங்கள் மைண்ட் செட், அதாவது நெகட்டிவ் மைண்ட் செட், அந்த ஒரு பேட்டர்ன்லேயே ஸ்டக்கில் இருக்கீங்க. இந்த விஷயம் நான் சார்ட் அவுட் பண்ணக்கூடாது, இல்லை சார்ட் அவுட் பண்ண வேண்டாம். அதே சமயத்திலும் நீங்கள் உங்களை ஏதோ உங்களுக்கு அந்த பிரச்சனை நடக்குது, உங்களுக்கு மட்டும்தான் பிரச்சனை நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் நீங்கள் ரொம்ப கவலையாக இருக்கீங்க. ஸோ இந்த ஒரு கரண்ட் எனர்ஜியில் எப்படி தெரியுதுன்னா, நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க, நீங்கள் ரொம்ப டீப் ஃபீல் பண்ணுற ஒரு பர்சன். ஏதோ ஒரு விஷயமும் ரொம்ப சென்சிட்டிவ் ஆகிடுறீங்க. ஏன்னா நீங்கள் ரொம்ப கேரிங்கான ஒரு பர்சன். உங்களை பற்றி மட்டும் இல்லை, உங்களை சுற்றி இருக்கிறவங்கள ரொம்ப கேர் பண்ணுறீங்க. ஓகே, அதனாலவே ஒரு சில விஷயம் ரொம்ப பாதிக்குது. அந்த ஒரு விஷயம் நான் பண்ணாமல் இருந்திருக்கலாம், அந்த ஒரு டிசிஷனில், அந்த ஒரு முடிவில், இல்லாட்டி அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் என்னோடய பங்கு தான் அதிகமாக இருக்குது, நான் தான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி, இல்லாட்டி இந்த ஒரு சிச்சுவேஷனை நான் வேறு மாதிரி யோசிச்சுருந்துருக்கலாம், முடிவெடுத்துருந்துருக்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் உங்களை பற்றி மட்டும் யோசிக்கலை, இன்னொருத்தவங்களை பற்றி ரொம்ப அதிகமாக நீங்கள் ரொம்ப கேர் பண்ணுறீங்க. அதனால தான் ரொம்ப கவலை. ஒரு சில பேர் உங்களை தப்பு, நீ பண்ணினது தப்பு அப்படின்ற மாதிரி கூட ப்ளேம் பண்ணியிருக்கலாம், நீ தான் தப்பு பண்ணிட்ட அப்படின்ற மாதிரி ஒரு சில இடத்துல ப்ளேம் பண்ணியிருக்கலாம். அதனாலையும் என்னமோ தெரில, நீங்கள் ரொம்ப கவலையாக இருக்கீங்க. ஒருவேளை நான் இந்த தப்பு பண்ணக்கூடாது, பண்ணியிருந்திருக்கக்கூடாது, ஸோ இப்போ நான் என்ன தான் பண்ணுறது அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு கவலையான ஒரு சிச்சுவேஷன். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லை, இந்த தருணத்தில் நிறைய விஷயமும் நடக்குது. உங்களுடைய கரண்ட் எனர்ஜியில் இவ்வளோ நடந்தும் கூட உங்களுக்கு நிறையா பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குது. ஏதோ ஒரு விஷயம் அட்வென்ச்சராக இருக்கலாம், ஏதோ ஒரு எனர்ஜி அதிகமாகிக்கிட்டு இருக்குன்ற மாதிரி தெரியுது. ஸோ சில இடத்துல ஒரு வேளை நீங்கள் இதை பற்றி கவலைப்பட்டிருந்தாலும் பரவாயில்ல, போகட்டும், எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது, எனக்கு ஒரு விஷயம் இருக்குது, நான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல உட்காந்துருக்காமல் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பாசிட்டிவாக அந்த ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு பரவாயில்ல, இதுக்காகட்டு நம்ம லைஃப்பில் நடக்க வேண்டியது கவனிப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு எனர்ஜி இருக்குது. ஸோ நடந்து முடிஞ்சிருச்சு, கவலையாக தான் இருக்கீங்க, பட் இப்போது எனக்கு வேலை இருக்குது, இப்போது எனக்கு லைஃப்பில் ஒரு சில விஷயம் இருக்குது, நான் அதுவும் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு எனர்ஜி. ஓகே, ஸோ உங்களுடைய இந்த 3 days எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, இந்த 3 daysல ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஏதோ ஒரு விஷயம், ஏதோ ஒரு சந்தோஷமான நிகழ்வு இருக்குது அப்படின்ற மாதிரி என்னால் பார்க்க முடியுது. ஸோ ஏதோ ஒரு விஷயத்துக்கு நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க. பேஜ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அண்ட் 7 of Pentacles. ஏதோ ஒரு விஷயம் முயற்சி பண்ணலாம், இந்த ஒரு விஷயத்தில் கண்டிப்பாக எஃபர்ட் போட்டால் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருக்குது. நீங்கள் ஏதாவது ஜாப் அப்ளை பண்ணியிருக்கீங்களா, ஏதோ ஒரு நியூ ஆப்பர்ச்சுனிட்டி தேடிட்டு இருக்கீங்களா, இல்லாட்டி ஏதாவது ஒரு விஷயத்தில் இந்த பாதை கண்டிப்பாக எனக்கு ஒரு கரெக்டான பாதை, ஏதோ ஒரு மெசேஜ்க்கு நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கணும். இந்த பர்சன்கிட்டேருந்து எனக்கு மெசேஜ் வருமா, இந்த பர்சன்ட்டேருந்து எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா அப்படின்ற மாதிரி நிறைய வெயிட்டிங் எனர்ஜி தெரியுது. ஸோ அதே சமயத்தில் நிறைய ஒரு புதுவிதமான ஒரு உணர்வுன்னு சொல்லலாம். நைட் ஆஃப் வாண்ட்ஸ், ஏதோ ஒரு விஷயம் பண்ண போகிறீங்க, எனர்ஜி அதிகமாக இருக்குன்னு தெரிஞ்சது முதல். இப்போது நைட் ஆஃப் ஸ்வார்ட், இந்த விஷயத்தில் இறங்கி நான் முடிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்பீட் தெரியுது. இதை விட இதில் அதிக ஸ்பீட் இருக்குது.
ஏதோ ஒரு விஷயம் அதில் நீங்கள் முழுமையாக இறங்க போகிறீங்க. ஜாப்பாக இருக்கலாம், ஒரு ஏதோ ஒரு கம்யூனிகேஷன், ஏதோ ஒரு உண்மை எல்லாம், ஆனால் ஏதோ ஒரு டெட்டர்மினேஷனோட போகிறீங்க. எனக்கு இந்த ஒரு விஷயம் பண்ணியே ஆகணும், தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு டெட்டர்மினேஷன். ஸோ இந்த 3 டேஸ்க்குள்ளே நிறைய செலிப்ரேஷன் இருக்குது. நீங்கள் எதிர்பார்க்குற அந்த ஒரு ஜாப், ஃப்ரெண்ட்ஷிப், நீங்கள் வந்து மீட் அப் பண்ண போகிறீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஹேங் அவுட் பண்ண போகிறீங்க, ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல், ஈவெண்ட், இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த 3 நாள் உங்களுக்கு காத்துட்டு இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு ஜாப் தேடிட்டுருக்கீங்க அப்படின்னாலும் அந்த ஒரு ஜாப் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் இதில் எனக்கு ரொம்ப ஹாலிடே எனர்ஜி கிடைக்குது. ஏதோ ஒரு ட்ரிப் நீங்கள் பிளான் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ஃபேமிலி, இல்லாட்டி யாரையும் நீங்கள் மீட் பண்ண போகிறீங்க, அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. அதனால தான் இங்கே அதிகமாக பேஷன் இருக்குது. ஸோ இதில் ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் ரொம்ப துருத்துன்னு இருக்கீங்க, கண்டிப்பாக அந்த ஒரு விஷயத்தை நான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த ஒரு 3 டேஸில் ஜஸ்டிஸ் கார்டு வந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு ட்ரிப் சம்மந்தப்பட்டதாக இருந்தால் நீங்கள் பேப்பர் ஒர்க், டாக்குமெண்ட்ஸ், இந்த மாதிரி லைக் டிக்கெட், பாஸ்போர்ட், இந்த மாதிரி நீங்கள் சார்ட் அவுட் பண்ணுவீங்க. அப்படி இல்லை, நம்ம இங்கே பார்த்த மாதிரி நைட் ஆஃப் ஸ்வாட், ஜஸ்டிஸ் கார்டு, நீங்கள் எதிர்பார்க்குற அந்த ஒரு உண்மை, அந்த ஒரு விஷயம், அந்த ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி குறிக்குது. ஸோ இந்த 3 நாளில் நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு கிளாரிட்டி வந்திருக்கு, நான் இந்த விஷயம் பண்ணணும், இந்த விஷயம் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருக்குது. அதே சமயத்தில் பாஸ்ட்டில் நடந்த நிறைய விஷயம் உங்களை பாதிச்சிருக்கு அப்படின் போது இப்போது அந்த ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு வந்திருக்கு, நான் இந்த ஒரு முடிவு எடுத்தால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது உங்களுக்கு. ஓகே, ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களால் முடிவெடுக்க முடியல, ஒரு சில சிச்சுவேஷனில் உங்கள் கரண்ட் எனர்ஜி உங்களால் ஒரு முடிவெடுக்க முடியல. பட் ஏதோ ஒரு சிச்சுவேஷன் நடக்கும், ஏதோ ஒரு சூழ்நிலை வரப்போது உங்களால் ஒரு முடிவு எடுக்க முடியும், ஏதோ ஒரு உண்மை உங்களுக்கு தெரிய வரும் அப்படின்ற மாதிரி. இது ஒரு கம்யூனிகேஷன் உங்களுக்கு வரலாம். ஏன்னா நீங்கள் இங்கே வெயிட் பண்ணுறீங்க அண்ட் சடனாக உங்களுக்கு ஒரு மெசேஜ் வருது, சடனாக உங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷன் வருது அப்படின்ற மாதிரி ஒரு எனர்ஜி இருக்குது. ஸோ இப்போது உங்கள் மைண்டு கிளியர் ஆச்சு, நான் என்ன பண்ணணும், ஏது பண்ணணும் அப்படின்ற ஒரு கிளாரிட்டிக்கு வந்தாச்சு. எனக்கு அந்த ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்க போகுது, நான் இந்த விஷயம் பண்ணாதான் எனக்கு அந்த ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு முடிவெடுக்க போகிறீங்க. ஸோ இந்த 3 நாளில் நீங்கள் எதிர்பார்க்குற அந்த ஒரு சோஷியல் கேதரிங், அந்த ஒரு ஹாலிடே, அந்த ஒரு மீட் அப், அந்த ஒரு ஹேங் அவுட் எல்லாமே நடக்க போகுது. ஒரு செலப்ரேஷன் இருக்குது. ஸோ இது வந்துட்டு ஒரு செலப்ரேஷனை குறிக்கும், ஏதோ ஒரு செலப்ரேஷன் உங்களுக்கு வெயிட் பண்ணுது அப்படின்ற மாதிரி என்னால் பார்க்க முடியுது. ஸோ உங்களுடைய அந்த பிரபஞ்சம் மெசேஜ் என்ன அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ உங்களுக்கான அந்த பிரபஞ்சம் மெசேஜ் ஓகே 5 of fires and 8 of earth. ஓகே 5 of fire வந்து 5 of wands, 8 of pentacles. ஸோ நிறைய விஷயம் உங்களுக்கு இருக்குது, நீங்கள் சாதிக்கணும், பண்ணணும் அப்படின்ட்டு நிறைய விஷயம் உங்களை குழப்பிட்டு இருக்குது. ஸோ நம்ம இங்கே பார்த்தோன்னா இது ரெண்டும் ஒரே கார்டு தான். ஸோ நீங்கள் உங்களுக்கு நிறைய விதமான உங்கள் கரண்ட் எனர்ஜியில் ஒரு மேபி நிறையா பேர் உங்களை வந்து சீண்டி பார்க்குறாங்க. ஓகே, நம்ம பார்த்த மாதிரி நிறைய பேர் உங்களை சீண்டி பார்க்குறாங்க, நிறைய விஷயம் உங்களை கவலை பிடிக்குது, மற்ற ஆள் கூட பிரச்சனை அப்படின் போது அது கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க அப்படின்ற மாதிரி காட் சொல்கிறாங்க. அண்ட் உங்களுடைய பிரபஞ்சம் சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ ஸ்கில் ஒர்க் இஸ் ரிவார்டட், லேர்னிங் ஆல் தேர்ஸ் இஸ் டு நோ அபவுட் அ டாபிக், கோயிங் பேக் டு ஸ்கூல். ஓகே, ஸோ இந்த ஒரு 3 நாளில் ஏதோ ஒரு ஸ்கில் இல்லாட்டி ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் கற்றுக்க போகிறீங்க, தெரிஞ்சுக்க போகிறீங்க அப்படின்ட்டு தெரியுது. அண்ட் இது எல்லாமே ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. இது ஒரு டாப்பிக்காக இருக்கலாம், ஒரு விஷயமா இருக்கலாம், இது ஒரு சிச்சுவேஷனாக இருக்கலாம். அதுக்கான அந்த ஒரு எஃபர்ட்
போட்டு எப்படி இந்த விஷயத்தில் நம்ம சக்ஸஸ் ஆகணும் அப்படின்ற மாதிரி நிறையா ஹார்ட் ஒர்க் போட போகிறீங்க. அண்ட் அந்த விஷயத்தை பற்றி இன்னும் மேலும் தெரிஞ்சுக்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி கைட் சொல்கிறாங்க. கோயிங் பேக் டு ஸ்கூல். ஸோ இது ஒரு ஜாப்பாக இருக்கலாம், இது உங்களோட பர்சனல் கோல், பர்சனல் க்ரோத் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு விஷயம். ஸோ நம்ம இங்கே ஒரு செலப்ரேஷன் கார்டு பார்த்தோம். இது வந்துட்டு ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்க போகுது. அண்ட் இந்த பாதை, இந்த செலப்ரேஷன் இங்கோட முடியல. இந்த ஒரு விஷயத்தை உங்களுக்கு கிடச்சி இதுக்காங்கிட்டு இதை பற்றி மேலும் நீங்கள் தெரிஞ்சிக்க போகிறீங்க, படிக்க போகிறீங்க, ஒரு கோர்ஸ் எடுக்க போகிறீங்க, இல்லாட்டி ஏதோ ஒரு கோலை நோக்கி நீங்கள் போக போகிறீங்க அப்படின்ட்டு தான் காட் சொல்லுது. பிரபஞ்சம் மெசேஜ் இது உங்களுக்கானது. ஸோ உங்களுக்கு நிறைய கிளாரிட்டி கிடச்சிருக்கும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.